இன்னைக்கு நம்ம ஒரு குடும்பஸ்தன் உருவாகிறது எப்படிங்கிறத பார்க்க போறோம். நாங்கள் இந்த படத்துக்கு வச்சிருக்கிற ரெஃபரன்ஸே என்னன்னா ஒரு அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் அ ஃபேமிலி மேன். மிடில் கிளாஸ் ஃபேமிலியை பற்றின ஒரு படம். அந்த ஃபேமிலியை முன்னிருந்து நடத்துறதுக்கு ஒரு பையன் எவ்வளோ கஷ்டப்படுறான்றதை பற்றின படம். இந்த சுச்சுவேஷனில் நமக்கு கண்டிப்பாக இந்த குழந்தை வேணுமா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு இருந்த டிராஃப்டில் படத்தில் நவீனுக்கு குழந்தையே இருக்கும். எந்த பாயிண்ட்ல நான் ஐஏஎஸ் படிக்கிறேன் எப்படியாவது பண்ணுறேன்னு அவங்க வாழ்ந்து காட்டணும்னு சொல்கிறதுக்கு இன்னும் ஸ்ட்ராங் ரீசன் சொல்லி படத்துலேயே தான் பெரிய சீன். இவ்வளோ ஒரு 2.5 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சீன். சினிமா டைரக்டராகி ஃபஸ்ட்டு டேக் ஓகே பண்ணது இல்லை ஃபஸ்ட்டு ஷார்ட் வச்சது இந்த சீன். பாட்டில் ஒரு மேஜிக் நடக்கும், தினமும் ஒரு மேஜிக்காக நடக்க அதை அலோவ் பண்ணுங்க. தினமும் ஷூட் போகும்போது என்ன மேஜிக் நடக்குது இன்னைக்குன்னு பார்க்கறதுக்கு தான் போவேன். என்ன பார்க்குற? இன்னைக்கு தட் ஒன் சீனில் நம்ம கூட குடும்பஸ்தன் படத்துலேருந்து ஒரு முக்கியமான சீன், எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீன். குடும்பஸ்தன் படத்தினுடைய டைரக்டர் ராஜேஸ்வர் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தலைவா. வெரி வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷம். இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு நன்றி சொல்லி ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னா நாங்கள் யூடியூப்லேருந்து ஓடிடிக்கு மாறினதில் பவித்ராவுக்கும் மாத்தேவனுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் இருக்குது. ஆஹாவில் தான் எங்களுக்கு நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அம்மச்சிட்டு பண்ண வச்சாங்க. அது ரொம்ப முக்கியமான ரீசன் இன்றைக்கி நாங்கள் படம் பண்ணதுக்கு. அண்டு இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் வைஷாக்கை நான் வைஷாக் பண்ணலான்ட்டு இருக்கும்போது இவர் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து கரெக்டாக இருக்குன்னு எனக்கு அந்த கடைசி டெசிஷன் ஒரு அப்ரூவல் இருந்தால் நல்லாயிருக்குன்னு எதிர்பார்த்துட்ருப்போம். அது அவர் தான் கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் எவ்ரி திங். அண்ட் சந்தோஷம் உங்களை. ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக 2 காரணம் தான். எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரிஜினல் கிரியேட்டர்ஸாக நான் நக்லைட்ஸை எப்பவுமே பார்த்துருக்கேன். அலுமினாட்டிஸ்க்கு நான் எப்பவுமே ஃபேன். எத்தனை தடவை நான் அலுமினாட்டிஸ் ஃபுல்லாக பார்த்துருக்கேன் எனக்கே தெரில ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கிற ஒரு டீம் பெருசாக பண்ணால் நல்லாயிருக்கும் நான் விரும்பினேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்க நம்ம பேசி பழகி பெருசாக ஒன்று பண்ணலாமேன்றது மட்டும்தான் அம்முச்சி 2 பண்ணதுக்கும் காரணம். இன்னொன்று, வைசாக் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கம்போசர், ஒரு டேலண்ட் அவர். ஸோ அவர் எப்படா படம் பண்ண போகிறாரு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ நம்ம பேசும்போது அவர் பேரை நம்ம போடும்போது நீங்களும் ஓகே சொன்னீங்க. ஓகே, நம்ம வழியாகவே அது நடக்குதுன்னா நமக்கு சந்தோஷம் தானே. கரெக்ட். வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ குடும்பஸ்தனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை பற்றின ஒரு படம். அந்த ஃபேமிலியை முன்னிருந்து நடத்துறதுக்கு ஒரு பையன் எவ்வளோ கஷ்டப்படுறான்றதை பற்றின படம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய கான்டெம்பரரி மாடர்ன் ரியாலிட்டியை நீங்கள் அங்கங்கே டச் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் நாம் இன்றைக்கி எந்த சீனை பேசணும் நான் நினச்சேன்னா, நவீன் கிட்ட வெண்ணிலா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு ஃபஸ்ட் டைம் ரிவீல் பண்ணுற ஒரு சீனை பற்றி நம்ம பேசுவோம். சீன் நம்பர் 13 அது ஸ்கிரிப்டில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இடத்துல அந்த சீன் வந்தால் நல்லாயிருக்குன்னு எப்படி டிசைட் பண்ணீங்க? அந்த இடத்துல அந்த சீன் வரணுமா வேணாமாங்கிறதுக்கே பெரிய டிஸ்கஷன் நடந்துச்சு. எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு சீன் படத்தில். அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அவன் ப்ராமிஸ் பண்ணிட்டாங்கனதுக்கப்புறம் தான் ஓகே கதை இந்த டைரெக்ஷனில் போகுது. நாங்கள் படத்தோட டியூரேஷனே பார்த்திங்கன்னா அந்த 10 months தான். அவள் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து அந்த குழந்தை டெலிவர் ஆகிற வரைக்கும் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. ஸோ ப்ரெக்னென்ட் ஆகிட்டான்னு ஃபஸ்ட்டு இருந்த டிராஃப்டில் படத்தில் நவீனுக்கு குழந்தையே இருக்கும். எந்த பாயிண்டில்? நான் ஃபஸ்ட்டு 2 டிராஃப்டில் சொல்கிறேன். இல்லை, முதல்லேருந்தே குழந்தை இருக்கும். ஃபஸ்ட்டு சீன்லேயே குழந்தை இருக்கும், அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் மாற்றி வேறு டிராஃப்ட் வரும்போது இந்த மாதிரி இந்த பீரியடே ஒரு குழந்தை பிறக்கிற பீரியட் வரைக்கும் வச்சுப்போம். நம்ம இன்னும் சேலஞ்சாக இருக்கும். ஒரு கேள்வி, இந்த 10 months டைம் பீரியட் இருக்கு இல்லையா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு ரிவீல் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் குழந்தை பிறகுது, இதான் படம். இது பார்க்குறவங்களுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குன்றதை தாண்டி ரைட்டராக உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கோம்ல? ஆமாம், எங்களுக்கு இப்போ எனக்கும் பிரசன்னாக்கும் இதோட ரைட்டராக நாங்கள் ஏன் இதை முடிவு பண்ணோன்னா, நமக்கு ஒரு ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ளே இருந்து பண்ணோன்னா அது எனக்கு என்னென்னா கிளைமேக்ஸ் ஒரு ப்ரெக்னன்சி சீன், டெலிவரி சீன்னு முடிவு பண்ணிட்டோம். அந்த கான்வர்சேஷன் முன்னாடி இருந்த கான்வர்சேஷனும் இதே தான். படம் நவீனுக்கு குழந்தை இருக்கும் போதும் இருந்த கான்வர்சேஷன் இதே தான். இன்னும் அது காருக்குள் இருக்காது, மூடியும் முழுங்கிருக்க மாட்டாங்க, 2 கார் சேஸ் இருக்காது, அவ்வளோதானே தவிர பட் நாங்கள் பேசணும்னு வந்த டயலாக்ஸு அதே தான்.
ஓகே. அதுதான் படமாகவே அதை பேசுறதுக்காக தான் முன்னாடி இருக்கிற படமே பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நாங்கள் அந்த சீன்லேருந்து திரும்பி இப்படி வரும்போது இங்கே இந்த ப்ரெக்னென்சி சீன் வந்து ரொம்ப முக்கியமாக ரீரைட் பண்ணதில் ரொம்ப முக்கியமான கிராஃப்ட். இதுக்கே 2-3 வெர்ஷன் இருக்குது. ஓகே. இந்த சீனுக்கே 2-3 வெர்ஷன் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? எப்படி எவால்வ் ஆச்சு இந்த சீன்? ஃபஸ்ட்டு வெர்ஷன் வந்து இந்த ப்ரெக்னென்சி சொல்கிறாங்கங்கிற சீன் வந்து பிரசன்னா ஒரு வெர்ஷன் எழுதியிருந்தார். அதில் என்ன இருக்குன்னா, இதில் ப்ரெக்னென்சி சொல்லுவா, அந்த இதெல்லாம் வந்து என்ன முக்கியமானா ஏன் இந்த சீன் இங்கே வரணும் அப்படின்னா, அவன் அதுக்கு முன்னாடி தான் வந்து அந்த பொண்ணை பற்றி அங்கெல்லாம் பேசுவாங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு அவமானம் நடக்கும் அந்த என்ன சொல்கிறாங்க அந்த ஃபங்க்ஷனில். அதில் வந்து அவன் பயங்கர ஒரு எரிச்சலில் இருப்பான் நவீன். ஸோ அந்த சமயத்தில் இந்த சீன் வர்றது தான் ரொம்ப கரெக்ட். அதுக்கப்புறம் இந்த சீன் வரணுங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் வரும்போது தான் இந்த சீனில் அவங்க வைக்கிற ஹோப் இன்னும் அதிகமாக இருக்கும். அந்த பொண்ணு நான் படிக்கிறேன்னு சொல்கிறதுக்கான மீனிங் இன்னும் அதிகமாகும். நான் வந்து ஐஏஎஸ் படிக்கிறேன் எப்படியாவது பண்ணுறேன்னு அவங்க வாழ்ந்து காட்டணும்னு சொல்கிறதுக்கு இன்னும் மோர் ஸ்ட்ராங் ரீசன் இருக்குங்கிறது தான் அங்கே வரணும்னு நம்ம. அண்ட் இவனும் ஹோப்பை விடாமல் இருக்கிறதுக்கு குழந்தைன்னு ஒரு. ஆமாம், அதனால் அங்கே வரணும்னு முடிவு பண்ணுது. ஃபஸ்ட்டு வெர்ஷனில் இந்த டவுட் இருக்காது. நடுவில் ஒரு பெரிய டவுட் இருக்கு தெரியுமா, அந்த குழந்தை நமக்கு வேணுமா வேணாமா டவுட் இருக்காது. அதான் அந்த டவுட் தான் எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் பார்ட் ஆஃப் த சீன். அதை பற்றி நம்ம பேசுவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அது இல்லை. ஆமாம், ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் அது இருக்காது. ஃபர்ஸ்ட் வெர்ஷன்னா இந்த சீனோட ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் அது இருக்காது. நாங்கள் இதுக்கு மந்திரல ஏன்னா நாங்கள் அப்போது அது ஒரு ஸ்கிரிப்டாகவே அது 163 பக்கம் ரொம்ப சின்ன காம்பேக்டாக எழுதியிருந்தோம். அந்த டிராஃப்டில் அதுக்கான நீடு இல்லை. அப்போ நாங்கள் அந்த வெர்ஷனில் அது தேவைப்படலன்னு நினச்சோம். இப்போ இருக்கிற டிராஃப்டில் நான் படிக்கும்போது பொண்ணு ரிவீல் பண்ணுறாங்க, இவனுக்கு ஒரு சந்தோஷம் வருது, இவங்க பேசிக்கிறாங்க, நடுவில் பவர் கட் வருது, செல்ஃபோன் டார்ச் வச்சு பேசுகிறாங்க. இது எல்லாமே ஸ்கிரிப்ட்லேயே இருக்குது. ஆமாம், கரெக்டாக. ஆமாம். பட் ஒரு கான்வர்சேஷனாக இது எங்கேயாவது ட்ரிம் பண்ணப்பட்டுச்சா? பர்ஃபார்மன்ஸ்லையோ இல்லை எடிட்லேயோ எங்கேயாவது ட்ரிம் பண்ண? ஆக்சுவலி வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 2-3 இடத்துல இம்ப்ரவைஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி படத்துலேயே தான் பெரிய சீன். இவ்வளோ ஒரு 2.5 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சீன். அதை நாங்கள் கட் பண்ணி கூட பார்த்தோம். என்ன சொல்கிறது, அந்த டவுட் இல்லாமல் அப்படியே டேரக்டராக பழைய வெர்ஷன் மாதிரி போயிடலாமான்னு. அதாவது எடுத்து முடிச்ச பிறகு எடிட்டில் அப்படி ஒரு வெர்ஷன் கூட பண்ணி பார்த்தோம். அதாவது உட்காரல, எல்லாமே பண்ணி பார்ப்போம்ல எடிட் டேபிளில், அதை பண்ணி பார்த்தோம். அது ஒர்க் ஆகலைங்க எங்களுக்கு. ஓகே. அப்புறம் திரும்பவும் பழைய வெர்ஷனுக்கே வந்துட்டு. ஆனால் அது எடுக்கும்போது ஆக்சுவலி ஃபஸ்ட் டே எடுத்த சீன் இதுதான். அப்படியா? ஷூட்டோட ஃபஸ்ட்டு சீன். நான் சினிமா டைரக்டராகி ஃபஸ்ட்டு டேக் ஓகே பண்ணது இல்லை ஃபஸ்ட்டு ஷார்ட் வச்சது இந்த சீனுக்கு. இது சர்ப்ரைஸ் ஆக்சுவலாக. எனக்கு அதான் நீங்கள் இந்த சீன் சொன்னீங்க பயங்கரம். எனக்கே இது ரொம்ப பர்சனலான சீன். நைஸ். ஓகே. ஃபஸ்ட் டே இப்படி ஒரு ரொமான்ஸ் சீனு. இப்படி ஒரு ரொமான்ஸ் சீனு அண்ட் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சீன். இந்த சீனை சுற்றி தான் நீங்கள் கதையை பில்டு பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட இதுதான் ட்ரஜெக்டரியை மாற்றுதில்ல. அப்போது வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபிலிம் செட்டை உங்கள் கமாண்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வச்சுருப்பீங்க. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க உங்கள் கமாண்டுக்காக. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேக் ஓகே சொல்கிறது இல்லை ஒன் மோர் கேட்குறது? அந்த சீனை ஃபஸ்ட் டே வந்து ரொம்ப நேரம் அந்த சீன் தான் எடுத்தோமே ஃபஸ்ட்டு நாள் ஃபுல்லாக. எனக்கு என்னென்னா வந்து நாங்கள் நிறைய யோசித்தோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே மாண்டாஜஸில் போயிடலாம், கொஞ்சம் ஆக்ட்ரஸ் எல்லாம் கம்ஃபர்ட் ஆனதுக்கப்புறம் வந்துடலாம் அப்படின்லாம் யோசித்தோம். பட் எனக்கு அதுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா, ஃபஸ்ட்டே ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒன்று போட்டோன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஈஸி ஆயிரும்ல. யாருக்கு ஈஸியாக? உங்களுக்கா? எனக்கு ஈஸி ஆயிரும். மற்றவங்களுக்கு ஆக்டர்ஸ்க்கும் ஃபஸ்ட்டே ஒரு இன்டிமேட்டான ஒரு சீன் நம்ம போயிட்டோன்னு வைங்களேன். அதுக்கு முன்னாடி ரிஹர்சல் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்கிறது, 2 நாள் நாங்கள் அதை ஸ்கிரிப்ட் படித்தோம். ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன்லாம் இருந்துச்சு, ஐஸ் பிரேக் எல்லாம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எடுத்தோன்னு இப்படி போயிட்டோம்னா எனக்கு அது ஒரு வகையில் இந்த சீன் கான்ஃபிடன்ஸ். ஏன்னா ஃபுல் ஸ்டோரி போர்டு இருக்குது. கரெக்ட். எனக்கு என்ன ஷார்ட் வேணும்னு தெரியும். நான் யோசிக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான வேலை தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வாங்குறது மட்டும்தான். நான் அவங்க போய் ஷார்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு எப்படி தெரியுமா, டைரக்டருக்கு கம்ஃபர்டபுளான சீனு, மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமான சீனு. மற்றவங்களுக்கு கஷ்டம்னா அவங்களுக்கு முக்கியமாக சான்வே மேமுக்கும் மணி சாருக்கும் தான் வந்து ஏன்னா அவங்க எடுத்தோடனே ஒரு இன்டிமேட்டான சீன் பண்ணணும்ல, அந்த டிஃபிகல்ட்டிஸ் இருந்துருக்கு. இது வந்து ஒரு கான்வர்சேஷன் பேஸ்ட் சீன் தானே? ஆமாம். ஒரே இடத்துல நடக்க போகுது, ரூம்குள்ளே. ஸ்டோரி போர்ட் பண்ணீங்களா அதுக்கு? ஆமாம் ஆமாம். எதனால அது அவசியமாக இருந்துச்சு? கான்வர்சேஷன் சீனாக தான் ஸ்டோரி போர்டு பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்னென்னா என்ன எமோஷன் என்ன கன்வே ஆகணும், நீங்கள் கான்வர்சேஷன் இல்லாட்டி வெறுமனே ஓஎஸ் வச்சு எடுத்துகிட்டு
ஒரு வைடு மிட் க்ளோஸ்ன்னு வந்துடுவோம். ஒன்றும் ஸ்டோரி போர்ட் பண்ணுவோம், இல்லை ஷார்ட் என்னன்னு எழுதிட்டு தான் சில சமயம் டைமே இருக்காது. இந்த படத்துக்கெல்லாம் நல்லா டைம் இருந்துச்சு. அதனால ஆர்டிஸ்ட்டை வச்சே போய் அந்த லொக்கேஷன்லேயே வீட்லேயே ஸ்டோரி போர்ட்லாம் பண்ணிட்டு வந்தோம். அதனால பயங்கர கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அந்த சீன் 2 நாள் எடுத்தோம்னு நினைக்கிறேன், 2 பிரேக் பண்ணி எடுத்தோம். ஓகே, அதாவது நீங்கள் ஸ்டோரி போர்டை தாண்டி வேற வேற ஆட்களை வச்சு பொசிஷன் வச்சு ஆமாம் பொசிஷனு அதுக்குள்ளே இருக்க ப்ராப்பர்ட்டிஸு எல்லாமே பண்ணி எடுத்தோம். அதெல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள் ஃபைனல் வரும்போது நடந்துச்சு. அது நான் உங்களுக்கு காமிச்சேன்னா புரியும். பட் அது நாங்கள் அப்படியே பண்ணி பண்ணோமா. அந்த இடத்துல அதே பெட்டு, அந்த பெட்டு மேலேயே இது எல்லாமே பண்ணி பண்ணோம். ஓகே, ஒரே ஒரு வார்னிங் மட்டும். ஃபஸ்ட்டு படம் நல்லா தயாராக எடுத்துட்டீங்க. இப்போ வந்து படம் சக்ஸஸ்ஃபுல்லான ஃபில்மாக மாறிடுச்சு. இதுக்கப்புறம் பரபரப்பாக வேலை செய்ய வேண்டிய வரும். அப்போ என்ன பண்ணலான் இருக்கீங்க? உங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப பரபரப்பான ஆள் இல்லை. கொஞ்சம் எனக்கு நான் யார் ப்ரொடியூசரோ யார் எடுத்து பேசினாங்கனாலும் நான் இதில் பேசும்போதுமே சொன்னதுன்னா எனக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் கொஞ்சம் டைம் வேணும்னு நான் கேட்பேன். அது முடியாட்டி நம்ம பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பட் ப்ரீ ப்ரொடக்ஷன் இருந்துட்டா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். இல்லை, இந்த அளவுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் இருந்தால் டெஃபினட்டாக கான்ஃபிடன்ஸ் வந்து. ஆமாம், அதனால தான் சொல்கிறேன். கான்ஃபிடென்ஸு வர்றதுக்கு நமக்கு ஒன்றும் இல்லை. அது மேலே ரொம்ப நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு கான்ஃபிடென்ஸ் வர்றது தானே தவிர அதுக்கான ஒரு டைம் எடுக்கும்ல, அதை எடுத்து பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. பார்ப்போம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ரெக்னன்சி பற்றின கான்வர்சேஷன்ஸில் ஏன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கான்வர்சேஷன் ஆர் இம்பார்ட்டன்ட் சீன், எஸ்பெஷலி இந்த மாதிரியான ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படத்தில் அப்படின்னு நான் நினச்சேன்னா, அந்த பையன் சந்தோஷப்பட்டுறான், குழந்தை வரப்போகுதுன்ற சந்தோஷம் எல்லாமே வந்தது. டக்குன்னு அங்கே ஒரு சைலன்ஸ் வருது. அந்த பொண்ணு கேட்குறா, இந்த சுச்சுவேஷனில் நமக்கு கண்டிப்பாக இந்த குழந்தை வேணுமா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நீங்கள் அது வந்து சொன்னால் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் பிரசன்னா, இதோட டைலாக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நான் மாற்றவே இல்லை. அண்ட் இதோட ஃபஸ்ட்டு டிசைன் இருக்குல்ல, அந்த கரண்ட்டு போய் வர்றது, அதெல்லாம் வந்து அதை அவர் ரைட்டிங்லேயே பண்ணி தான் கொடுத்தாரு பிரசன்னா. அந்த லைட் போயிடும் கரெக்டாக இதை சொல்லும்போது எப்படி இதை வந்தோன்னா எல்லா சீன்குள்ளேயுமே வந்து இதர் ஏதோ ஒரு ட்ராமா இருக்கணும், இல்லாட்டி ஏதோ ஒரு டைலமாவாக இருக்கணும். குட் பாயிண்ட், சூப்பர். ஸோ டைலமாவே இல்லாமல் போனால் இன்னொன்று இது ரொம்ப முக்கியமான டெசிஷனாக இருக்கிறதுனால என்னன்னா, அந்த இவங்களோட ஏதாவது டவுட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு டைலமா இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு சீனுக்குள்ளே ஆர்கியூ பண்ணுறதுக்கு. அதுதான் முக்கியமான இதுவாக இருந்துச்சு. ஒரு இமேஜினரி சிச்சுவேஷனுடைய ஹியூமரும். ஆமாம். அண்ட் ஒரு சீனுக்குள்ள ஒரு டயலமா இருந்து அது ரிசால்வ் ஆனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா ஐடியா. நைஸ். இது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்ம். ஓகே, குடும்பஸ்தன்னு பேர் வச்சாச்சு. குடும்பங்களுக்கான படம், ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு படம், ஹியூமரஸான ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு. இதுக்கு நடுவில் இந்த குழந்தை நமக்கு வேணுமா, பேசாமல் அபார்ட் பண்ணிடலாமே அப்படின்றது இருக்கு இல்லையா? இது ரொம்ப டக்குன்னு டூ சீரியஸ் ஃபார் அ மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் டு அக்செப்ட். ஏன்னா நாங்கள் சீரியஸாக அந்த ஆங்கிளில் நான் யோசிக்கிறேன். அந்த ஆங்கிளில் நான் யோசிக்கல. அந்த சீன் ஆக்சுவலி அதோட என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ அதிகமாகணும், அதுக்குள்ள ஒரு டயலமாவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்டா இருந்துச்சு. நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, என்னடா ஒரு நல்ல செய்தி பேசிட்டு இருக்காங்க, இந்த பொண்ணு உடனே அபார்ட் பண்ணிடலான்றாங்க, இது வேணுமான்னு கேட்குறா. நம்மளுடைய ஹீரோயின் கேரக்டரை பீப்புள் ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, அக்செப்ட் பண்ணிக்காம போயிடுவாங்களோ, இந்த டவுட்லாம் உங்களுக்கு இருந்துச்சா? எனக்கு நான் அந்த ஆங்கிளில் யோசிக்கல ஆக்சுவலி. அது எனக்கு அப்படி தோணவும் இல்லை. எங்களுக்கு அப்படி ஐயா அது என்ன தோண போகுது அவங்க. ஏன்னா கடைசியில் முடிச்சு வந்து நாங்கள் எப்படி அதை நான் பர்சீவ் பண்ணிட்டேன்னா, நான் சான்வை கிட்ட சொல்லும் போதே அதுதான், அவளுக்கே சீரியஸாக அபார்ட் பண்ணிக்கணுங்கிறது எண்ணம் கிடையாது. பட் ரீஅஷூரன்ஸ் இவன் கொடுக்குறானா அப்படிங்கிறதுக்கான நீங்கள் ஆக்டிங்க்கு நான் உங்களுக்கு கொடுத்து இதை தான் அவங்களுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த ஆடிஷனும். அவங்களோட சப்டெக்ஸ்ட் என்னன்னா, டெக்ஸ்ட் இதுதான் என்ன சொல்றது, இப்போ குழந்தை வேணுமா, சப்டெக்ஸ்ட் என்னன்னா உண்மையாலுமே ஒரு இது இருக்கு. ஓகே, இவ வேணாம்னு சொல்றா, இவ ரீஅஷ்யூர் பண்றானா அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு. அவன் என்ன ஸ்ட்ரெங்த் கொடுக்குறான். ஆமா, ஆனா அந்த டவுட் வரவே செய்யும். இப்போ எனக்கு என்னன்னா, எனக்கு என் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கிறாங்க. எனக்கு அந்த சமயத்தில் இருந்ததுனால அது ரொம்ப தப்பாக தோணலையும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்திருக்கு. திடீர்னு நம்மளால சமாளிக்க முடியுமாங்கிற ஒரு பயமும் வந்துட்டு போயிருக்கு. அவனே நம்ம போய் அபார்ட் பண்ண போறதில்ல. பட் வந்து தாங்குவோமா, திடீர்னு இது பண்ணுவோமா, இது அது ரொம்ப உண்மை. நாங்கள் என்ன பண்ணோம்னா, நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணேன், இதெல்லாம் யோசிச்சு எடுத்து முடிச்சாச்சு. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நானே கட்டும் பண்ணியிருந்தேன் அதை, இந்த டைலமா வேணாமான்னு. அப்புறம் மணிகண்டன் பார்த்துட்டு, தலைவா ரொம்ப நல்லா கதையங்க கட் பண்ணீங்க, அந்த டைலமா இருக்கிறதாங்க பியூட்டிஃபுல் அப்படின்னாரு. அப்படிதான் டியூரேஷனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவர் கொடுத்த ரீஅஷூரன்ஸும் இது திரும்ப உள்ள வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். மறுபடியும் நவீன் தான் ரீஅஷூர் பண்ணி சொன்ன மாதிரி. நான் ஏன் இந்த சீனை பற்றி முக்கியமாக பேசணும்னு நினச்சேன்னா, இந்த மாதிரி ஒரு டெசிஷனை
ஒரு பொண்ணு முன் வைக்கும்போது ம். இங்கே ஆல்ரெடி நம்ம தாய்மையை பயங்கரமாக புனிதப்படுத்தி வச்சுருக்கோம். ம். ஒரு பொண்ணே இது வேணுமா அப்படின்னு கேட்கும்போது ஈஸியாக இந்த கேரக்டரை கொஸ்டின் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற டவுட் உங்களுக்கு வந்திருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும்னு இருந்துச்சு. இல்லை வரல. பயங்கர கான்ஃபிடென்ட் டெசிஷன் ஆக்சுவலாக. எனக்கு ரீஅஷூர் பண்ணுறதுக்கே நிறைய பேர் இருந்ததுனால இல்லை அப்படி இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் வரும்னா அட்லீஸ்ட் கண்டிப்பாக பிரசன்னா சொல்லியிருப்பாரு, இல்லை கிருஷ்ணா கேட்டு இது படிக்க கொடுத்தவங்க யாராவது அந்த ஆங்கிளில் கேட்டிருப்பாங்க இல்லையா. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல நிறையா நான் ஓவர் லுக் பண்ணேன்னா என்கிட்ட இது இந்த பிரச்சனை இருக்குது ஓகேவான்னு கேட்டுருவாங்க, இல்லை வேறு யாராவது விட்டாங்கன்னா நான் கேட்டுருவேன். அந்த மாதிரி இல்லாததுனால ஒரு ஃபுல் ப்ரூஃப் பீப்புள் கூட இருக்கிறதுனால எனக்கு அது வரலையோ. நைஸ். ஸோ இதை ஷூட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சான்விக் கொடுத்த இன்புட் சூப்பர் இன்புட். இவ மீன் பண்ணி சொல்லலை, இவ சொல்கிறா அதுக்கு தன்னுடைய ஹஸ்பண்ட் நவீன் என்ன ரீஅஷூரன்ஸ் கொடுக்குறான், அவன் எப்படி சப்போர்ட் பண்ண போகிறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற எதிர்பார்ப்போட இவ சொல்கிறான்னு அவங்க நீங்கள் ஒரு இன்புட் கொடுத்துருக்கீங்களா ஆக்டிங்க்கு. சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் மணிகண்டன் அண்ட் சான்வி கூட இந்த சீனுக்கு ஒரு டிரெக்டராக கொலாபரேட் பண்ணதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு சீன். அவங்க மணிகண்டனுக்கும் அவருக்கும் இந்த வந்தோடனே வைக்கிற ஃபஸ்ட்டு ஷாட்டு இதுதான். சான்வி மேம்க்கு இதுதான். பட் என்னென்னா சான்வி மேம்க்கு வந்து நான் இதை ஆடிஷன் பண்ணோம். ஆடிஷன்லேயே வந்து நான் இந்த இன்புட்லாம் கொடுத்து தான் நம்ம வந்து 2 சீன் ஆடிஷன் பண்ணேன். இது ஒன்று அந்த கிளைமேக்ஸில் அந்த அரைஞ்சிட்டு பேசுறது ஒன்று. ஓகே 2 சீனோ 3 சீனோ ஆடிஷன் பண்ணேன் எனக்கு அவளை. ஆனால் இந்த சீன் அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு ஆடிஷன் பண்ணவங்களுக்கெல்லாம் இது பண்ணோம். அது மேம் வந்து அங்கேயே அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டாங்க. அதே இங்கே வந்து பண்ணுறது தானே. ஸோ அவங்களுக்கு அந்த சீன் ரொம்ப நல்லா தெரியும், நல்லா தெரியும் அந்த சீனு. இங்கே வந்து நம்ம அதே தான் அங்கே சீன் ஸ்பாட்டுக்கு வந்து நான் எதுவுமே நான் சொல்லலை. ஏன்னா அதுதான் இதே தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இங்கே வந்து என்ன ஸ்டேஜிங் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி அன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டேயில் நமக்கு ரொம்ப இது இருக்கும், ஆர்ட் கரெக்டாக இருக்கா எல்லாமே டபுள் செக் பண்ணிட்டு எனக்கு அந்த இது தான் இருந்துச்சு. அண்டு அப்படியே பண்ண ஆரம்பிச்சது தான். நான் வந்து இவர் கூட பண்ணும்போது பயங்கரம் மணிகன் கூட வந்து அதை வந்து நாங்கள் ஸ்டேஜ் பண்ணி வச்சுருந்தாலும் அதுக்குள்ளே ரொம்ப ஒரு ஒரு ஃப்ளூடிட்டி வந்து பயங்கரமாக கொண்டு வந்துட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஸ்டேஜ்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஜ் பண்ணும்போது அவன் இப்படி ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும், பெடுக்கு கீழே இவர் இப்படி உட்காந்துட்டு இருந்தார் உரிக்கிறதுக்கு. அதுவே கொஞ்சம் அவர் திரும்பி விட்டார். அது வந்து நான் ஸ்டேஜிங் பண்ணியிருந்தேன், பட் அவர் அங்கே உட்கார சொல்லும்போது அவர் இப்படி உட்காராம இப்படி உட்கார்ந்தாரு. அதுவே ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அண்ட் அதில் சின்ன சின்ன க்யூட் நுவான்சஸ் எல்லாம் அங்கே இம்ப்ரோவைஸ் பண்ணது, மேம் இம்ப்ரோவைஸ் பண்ணது. இந்த காலில் இப்படி கூப்பிடுவாங்க, ஆமாம் அது வந்து மேம் அங்கே சாமி அவங்க அவங்க பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பயங்கர க்யூட்டாக இருந்துச்சு. ஏன்னா அப்படி தான் பண்ணுவாங்க ஒய்ஃபெல்லாம் என்ன வந்து அப்படி தான் கூப்பிடுவாங்க. என்ன சொல்கிறது, அப்படி தானே இருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு எனக்கு அது அவங்க பண்ண ஜெஸ்டரு, அதுக்கு அவர் பண்ணது. அதனால அப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து பண்ணது தான். ஸோ நம்ம ஸ்டோரி போர்ட் போட்டும் ஆமாம் இது வந்து நான் இது வந்து இவர் சொல்கிற மாதிரி தான். என்ன சொல்கிறது, வெளில சொல்லுவார், நீங்கள் வந்து எல்லாம் யூ பி வெல் ப்ரிப்பேர்டு, அது ஓகே. பட் ஸ்பாட்டில் ஒரு மேஜிக் நடக்கும், தினமும் ஒரு மேஜிக்காக நடக்கும், அதை அலோவ் பண்ணுங்கம்பாங்க. எனக்கு நான் தினமும் ஷூட் போகும்போது அதுதான் நினச்சிட்டு இப்போ எல்லாம் ப்ரிப்பேர்டாக போவேன், என்ன மேஜிக் நடக்குது இன்றைக்கின்னு பார்க்குறதுக்கு தான் போவேன். என்னோட தியரி என்னென்னா, நம்ம ஒரு இது வச்சுருக்கோம், நம்மளோட பெட்டராக பண்ணிட்டாங்கன்னா நமக்கு தான் அட்வான்டேஜ். கரெக்ட். என்ன நல்லா பண்ணாங்கனாலும் கடைசியில் படம் சூப்பராக எடுத்திருக்காருன்னு எனக்கு தான் பேர் வரப்போகுது. அவர் நல்ல ஒரு ரைட்டிங் ஒரு சீன் எக்ஸலண்ட்டாக எழுதியிருந்தாங்கனாலும் எக்ஸலண்ட்டாக நடிச்சிருந்தாங்க, எடிட் பண்ணியிருந்தாங்க, கடைசியில எல்லாம் எனக்கு பேர். ஆமாம், இப்போ அவங்க காலை வச்சு கூப்பிட்டது நல்லா இருந்துச்சுன்னா என்னதான் சொல்ல போகிறீங்க ஆப்வியஸ்லி. அப்புறம் ஏன் நம்ம வந்து அதை வந்து தடுப்பானே. ஷூட்டிங்கில் இந்த ஸ்டோரி போர்ட் கடந்து ஷூட் பண்ணும்போது எனக்கு என்ன டவுட்டாக இருந்துச்சுன்னா, அவங்க 2 பேரும் பெட்டில் இருக்காங்க, அது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஸ்பேஸ், அதுக்குள்ளே எங்கேஜிங்காக அந்த சீனை மாற்றுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு? எனக்கு என்னென்னா, அந்த மாதிரி இடத்துல ஸ்டேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப 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 எக்ஸைட்டிங்காக இருக்கும். உங்களுக்கு அங்கே தான் ஸ்டேஜிங்கும் பண்ண முடியும். நீங்கள் சும்மா வெளியே ஏதோ பேசிகிட்டு இருக்காங்கன்னா ஸ்டேஜ் சினிமா பண்ணுறதுக்கான எக்ஸைட்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஷாட்டு வயலில் இருப்பாங்க, அவங்க திரும்பி கூப்பிடுவாங்க, இவங்களோட ஓர்ஸில் இருக்கும், அந்த அவங்களுக்கு பின்னாடி வந்து அந்த ஃபேன் இருக்கும், அப்புறம் மேலேருந்து ஒரு ட்ராக் ஷாட்டு கீழே வரும் அவர் கால் அமுத்தி விட்டுட்டு இருக்கிறதுக்கு. அப்புறம் இவங்க 2 பேர்த்தோட கீழே வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு மீனிங்கோட நான் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவேன். இவங்க ரொம்ப இன்டிமேட்டாக இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் ஓவர்ஸ் இருக்கும், கொஞ்சம் நம்ம ஃபஸ்ட்டு இடம் நம்ம இது பண்ணதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் டிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு அவனும் இவளும் படுத்துட்டு இருக்கிறது, ஏன்னா அவன் கொஞ்சம் கோபமாக இருப்பான், இது இருப்பான், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஒன்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக கீழே குதிச்சதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு க்ளோஸ்னஸ் வரும். அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம
மேலை நாட்டு இயக்குனர்கள் கிட்ட இருந்து காப்பி அடிப்பது தானே கத்துக்கிட்டதுதான். காப்பி அடிப்பது தானே. சினிமோகிராஃபிக்கு வருவோம். என்ன மாதிரி லென்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஆமா. எந்த டைலாக் அப்போ ஆர் எந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது ட்ராக் பண்ணுறோம், இதை பற்றி சொல்லுங்கள். லென்சிங் வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அனமார்ஃபிக் பண்ணோம். எதனால? ஏன்னா அதோட ஃபீல் இருக்கு இல்லையா, எனக்கு அது ரொம்ப ரொம்ப பர்சனலாக நான் ஒரு கிளாசிக் சினிமா விரும்பி இந்த படமே வந்து ஒரு லார்ஜர் தென் லைஃப் ஒரு மாதிரியான ஒரு படம் நான் சைக்கலாஜிக்கலாக ஆடியன்ஸுக்கு இருக்கணும்னு நாங்கள் யோசிச்சோம். ஏன்னா இது வந்து ஒரு கவுபாய் படம் எப்படி பார்த்துருப்பீங்க, அனமார்ஃபிக்கில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் இந்த படத்துக்கு வச்சிருக்கிற ரெஃபரன்ஸே என்னன்னா வந்து ஒரு அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் அ ஃபேமிலி மேன். இது வந்து ஒருவேளை சிறுசா கட்டுவேன் அதுக்கு ஒரு ப்ரௌட் நல்ல வேலை நீ பிசினஸுக்கு போறா அப்படிங்கிறது வந்து நீ கேமரா ரோலிங் ஆக்ஷன். ஸோ இது சின்ன படத்தை நீங்கள் அனமார்ஃபிக்கில் கொடுத்தா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த இமேஜ் இதில் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிருந்தோம். நீங்கள் மல்டிபிள் கேமரா போகும்போது சில இடத்துல ஸ்பெரிக்கல் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஓவரால் லுக் அண்ட் ஃபீலாக வந்து அனமார்ஃபிக் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அனமார்ஃபிக் யூஸ் பண்ணால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்கள். உங்களுக்கு ஸ்பெரிக்கலோட ஆஸ்பெக்ட் ரேஷியோவும் அனமார்ஃபிக்கோடதும் வித்தியாசம். உங்களுக்கு வந்து அந்த இமேஜோட ரேஷியோ வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் அனமார்ஃபிக் எப்படி வந்துச்சுன்னா சினிமாவில் டிவி வந்ததுக்கப்புறம் அங்கே 1950s ஸ்பெரிக்கலில் தான் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. டிவி வந்ததுக்கப்புறம் டிவிக்கும் சினிமாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஆகும்போது வேற ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒன்று பண்ணாங்க. அதுதான் அனமார்ஃபிக். அப்போ இருக்கிற படங்கள்லாம் 50-60s அப்புறம் எனக்கு எக்ஸாக்டாக பீரியட் தெரியல, அதனால அனமார்ஃபிக் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த பீரியடில் வந்த சினிமாலாம் எனக்கு ரொம்ப ஆர்வம், ரொம்ப பிடிக்கும். அதான் கவுபாய் படம் அதெல்லாம். அதனால் இதில் மோர் அது இன்னும் கூட டிஜிட்டலில் கூட மோர் ஃபிலிமுக்கு கிட்ட வர்ற ஒரு இது ஸ்பெரிக்கல் மோர் டிஜிட்டல் ஆயிரும். இன்னொன்று அதுக்குள்ளே இமேஜஸ் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஸ்பெரிக்கலுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா இமேஜ் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸ்பெரிக்கலில் பின்னாடி இருக்கிற பிளர் இருக்கு இல்லையா, பின்னாடி இருக்கும், இதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கும். இது கொஞ்சம் ஓவலாக இருக்கும் அனமார்ஃபிக்கில். அது அப்படி இருக்காது, உங்களுக்கு புரியுது. அதோட பொக்கே வேறு மாதிரி இருக்கும், இதோட இது வேறு மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு ரீசன் நமக்கு பிடிக்கிறதுக்கு. இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, அன்கான்ஷியஸான ஒரு இது உங்களுடைய டேஸ்ட்லேயே இருக்கு. எனக்கு என்ன ஒரு நல்ல சாய்ஸ்ன்னு தோணுதுன்னா, இது ஒரு சின்ன குடும்பத்தை பற்றின, சின்ன ரிலேட்டபிளான ஆளை பற்றின சின்ன படம் அப்படின்னு முடிஞ்சிடாம கொஞ்சம் இது தியேட்டருக்கான படம், பிக் ஸ்க்ரீனுக்கான படம்னு மாறினதுக்கு முக்கியமான காரணம் இந்த டெசிஷன் தான் நான் நினைக்கிறேன். ஆமாம், நான் அதனால தான் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. ஆனால் உண்மையும் கூட தான் நீங்கள் சொல்கிறது. இன்னொன்று என்னென்னா, பெரும்பான்மையாக என்ன சொல்லிடுவாங்கன்னா இது ஒன்று, இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கும் ரொம்ப டைரெக்டாக சம்மந்தம் இல்லாட்டி யூடியூப் வீடியோ தானே அப்படின்றாங்க. அதுவும் ஒரு ஆடட் டு த அட்வான்டேஜ். நாங்கள் ப்ரொடக்ஷனில் கன்வின்ஸ் அவங்க ரொம்ப கிரேசியஸாக ஒத்துக்கிட்டாங்க. பட் நான் அதையும் ஒரு முக்கியமான ரீசனாக பார்க்குறேன். ஓகே, என்ன யூடியூப் வீடியோ மாதிரி இருக்கா அப்படின்றாங்க. அதை மாற்றணும். ஆமாம், எனக்கு எப்பவுமே அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கு இல்லையா, அனமார்ஃபிக்கோட ரேஷியோ, அதோட இமேஜஸ், அது ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று, நான் சின்ன படம்னு சொன்னது வந்து பட்ஜெட் வைஸ் அப்படி சொல்ல வரல, இதனுடைய கரெக்டு தான். இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இது ரொம்ப ஃபேமிலி படம், ரொம்ப ஒரு லொக்கேஷனில் இருக்கும். ஒரு சின்ன படம் அப்படிங்கிறதுக்கான ஃபீல் நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடாது. நம்மளே இது பெரிய படமாக தான் ட்ரீட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் நினச்சிருந்தோம். அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணது, ரொம்ப நிறையா வெளியே போனது. ஏன்னா நம்ம கன்சீவ் பண்ணதே இது வந்து அவனோட அட்வென்ச்சர்னு நம்ம ஒரு டெஃபினிஷன் வச்சுருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரைட்டிங், அதுக்கு தகுந்த மாதிரி தான் சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், ஆக்டிங் எல்லாமே இருக்கணும்ல, ஏதோ ஒரு டிஎன்ஏ இருக்கணும்ல. நைஸ் நைஸ். கம்மிங் பேக் டு திஸ் சீன், ஒரு அதாவது ஒரு ரூம்குள்ளே சின்னதாக ஸ்டேஜ் பண்ணும்போது அனமார்ஃபிக்கில் சம்டைம்ஸ் உங்களுக்கு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் கேப்சர் பண்ணாமல் போயிடுவோமோன்ற டவுட்ஸ் இருந்திருக்கா? அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணி கொஞ்ச நேரத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்க பண்ணது.
அப்புறம் வந்தார் பிரசன்னா வந்து இந்த சீனை கொஞ்ச நேரம் அவருக்கு அதை எடிட் பண்ணி காமிச்சேன். தலைவா சூப்பர் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஒர்க் ஆயிருக்கு போல அப்படின்னு நினச்சி நான் என்னன்னா எல்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு 2 daysல டேரக்டர்ஸ் எல்லாம் ஒரு ஏய் நம்ம பெரிய படம் எடுத்திருக்கேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டாங்களோ என்னவோ. பட் எனக்கு ஜென்யூனான இந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்க கெமிஸ்ட்ரி இருக்குல்ல ரொம்ப எனக்கு நான் அவர்கிட்டயே தான் சொன்னேன், எனக்கு அவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். கம்பேர்ட் டு எனக்கு ரீசெண்டாக பார்த்த நம்ம படங்கிறதுங்காட்டி சொல்ல, எனக்கு அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் அவங்களுக்கு ஆனால் நிறைய டேக்கெல்லாம் போனேன். ஃபஸ்ட் டேங்கிறதுனால நானே எனக்கு கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும், எனக்கு அஷ்யூர் ஆகிற வரைக்கும் எக்கச்சக்க டேக்ஸ் போனேன் அந்த சீனுக்கு தான். நான் படத்துலேயே அதிக டேக்ஸ் போயிட்டது இதுக்கு தான் நினைக்கிறேன். ஏன்னா நாட் பிகாஸ் ஆஃப் தேர் பர்ஃபார்மன்ஸ் ஆர் எனி திங். நமக்கு ஃபர்ஸ்ட் டே நம்ம கரெக்டாக தான் இருக்கிறோமா, எனக்கு அதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணதை நார்மலாக பண்ணுறான்னு ஆகிறதுக்கு அப்படி சொல்கிறேன். அன்னைக்கு மட்டும் அவங்க வந்து எத்தனை ஆரஞ்சு சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆரஞ்சை பார்த்தாலே ட்ராமா ஆகிற மாதிரி ஆகிட்டாங்க 2 பேரும். அதில் குட்டி குட்டியாக அவங்க செம்மையாக இம்ப்ரூவைஸ் பண்ணாங்க. அந்த கழுத்தில் கத்தி வைக்கிறது இருந்துச்சு. ஆனால் அது கூட ஒரு டைலாக்ல இம்ப்ரூவைஸ் பண்ணதெல்லாம் மணி சார் சொன்ன அந்த டப்பிங்கில் அவர் தான் என்னது அந்த கட் ஆகிட்டு இங்கே வரும்போது சாப்பிடு, நீ எதுக்கு இந்நேரத்துக்கு ஆரஞ்சு ஊட்டிட்டு இருக்க, சத்தானாக இருந்தால் சாப்பிடு அப்படின்னு பாருல. அதெல்லாம் என்னோட ஐடியா கிடையாது. அது மணி சார் தான் அந்த அந்த இம்ப்ரோவைசேஷன் டப்பிங்கில் அவர் தான் பண்ணார். ஏதோ ஒன்று ஆக்டிவிட்டி இருக்கணுங்கிறது இருக்கும். நீங்கள் படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைச்சர் சும்மா உட்காந்து பேசுகிறாங்கன்னா பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருக்கணும். இல்லை எனக்கு பர்சனலாக உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறங்காட்டி உங்களுக்கு தெரியும். கரெக்ட். சம் ஆக்டிவிட்டி இல்ல, அதுதான் எனக்கு உங்களுடைய அப்ரோச் ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க. ஆமாம், அப்படிதானே வீடு இருக்கும். என்னால ரொம்ப பிளாஸ்டிக்கா பண்ண முடியாது. இப்போ நம்ம இன்டர்வியூ இப்படி பேசுறோம். கரெக்ட். ஆனால் நம்ம வந்து நம்மளே வெளியே நின்று பேசும்போது அப்படி பண்ண மாட்டோம்ல. கரெக்ட். ஸ்டோரி போர்டை தாண்டி நீங்க வந்து போட்டோ போர்டே பண்ணிட்டீங்க. ஆமா, அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க. நான் உங்களுக்கு தெரியும், நான் வந்து ரொம்ப ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்சஸ்டான ஒரு ஆள். ஆனால் இந்த படத்தில் என்னென்னா ஃபுல்லாக ப்ரீ ப்ரொடக்ஷனும் நான் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்கிரிப்டை ரீரைட் பண்ணோம். அதனால் கம்ப்ளீட்டாக பண்ண முடியல. பட் இந்த சீன்லாம் மாற்றவே இல்லைல்ல, அதனால ஸ்டோரி போர்டு பல சீன்ஸ் மாற்றாத சீன்ஸ் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஸ்டோரி போர்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் இப்போ இருந்துடல, நான் ஃபிலிம் மேக்கிங், நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற டைம்லேருந்தே எனக்கு வந்து அது 2 வகையான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஆரம்பித்த பீரியடில் நான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமுக்கே 2 தடவை ஸ்டோரி போர்டிங்கே ரீரைட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோ அப்சஸ்டாக பண்ணியிருக்கிறேன். நக்கலைட்ஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்படி பண்ண முடியல. ஏன்னா நாங்கள் ஃப்ளூவெண்ட்டாக போய் எடுத்துகிட்டு இருந்தோம்ல அந்த ஃபஸ்ட் கொரில்லா ஃபிலிம் மேக்கிங். அப்போ எனக்கு ரொம்ப ரிஜிடாக அந்த ஸ்டைல் தான் கரெக்டுன்னு இருந்துச்சு. அப்புறம் இந்த ஸ்டைலும் ஒரு மாதிரி இப்படியும் பண்ணலாம் போலன்னு ஆயிடுச்சு. அப்புறம் 2 அமல்கேட் ஆயிடுச்சு ஒரு பீரியடில். நாங்கள் நக்கலைட்ஸில் இது பண்ணும்போது ஸ்டோரி போர்டிங் பண்ணுறதும் அப்போ இம்ப்ரவைஸ் பண்ணுறதுலேயும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு நக்கலைட்ஸால். அது முன்னாடியே அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அந்த ஸ்டோரி போர்டு பண்ணுற ஐடியாவை நான் இதுக்குள்ளே இம்ப்ளை பண்ணிட்டோம். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நக்கலைட்ஸில் நான் ஆஃப்டர் மீ எனக்கு அப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எனக்கு இப்போ டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்களே நக்கலைட்ஸில், அவங்க எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் டிவிஷன் பண்ணிட்டு பண்ணிட்டு போவாங்க. நிறைய பேர் பண்ணிட்டு முக்கியமாக வெப் சீரிஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க ஷார்ட் டிவிஷன் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. சினிமாட்டோகிராஃபர்ஸு, எடிட்டர்ஸு, அந்த ஒரு டைரக்டர் எல்லாரும் உட்காந்து ஷார்ட் டிவிஷன் பண்ணி ரைட்டர் அவங்கெல்லாம் உட்காந்து பண்ணுவாங்க. ஃபோட்டோஸ் எடுத்ததை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சிருந்த பொசிஷன்ஸில் வேற ஒரு உங்களுக்கு காமிக்கிறேன், தாராளமாக காமிங்க. ஃபேன் பொசிஷன், தரையில் உட்கார்ந்தபடி கடுகடுப்பான முகத்தோடு சாத்துக்குடியை உரித்து கொண்டிருக்கிறான் நவீன். அதுக்கு ஒரு பொசிஷன் கொடுத்து அதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. டேபிள் ஃபேன் காற்றுக்கு முகத்தை காட்டியபடி கட்டிலில் குப்புறப்படுத்திருக்கிறாள் வெண்ணிலா. எவ்ரி சீன் இப்படி பண்ணிருக்கீங்களா? மேஜர் சீன்ஸ் என்னன்னா நாங்கள் ஒரு எவ்ரி சீன் தான் பண்ணியிருந்தோம். ஆனால் மாறினதுல சிலதை ஃபாலோ பண்ண முடியல. பட் நிறையா சீன்ஸுக்கு இருக்கு. பயங்கரம். நாங்கள் விக்ரஸாக பண்ணிட்டு இருந்தோம் அந்த டைமில். வெண்ணிலா பொசிஷன் வந்து நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. ஒரு 15-20 நாள் பண்ணோன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டோரி போர்டிங்க. மேலே அந்த லொக்கேஷன் லைவ் லொக்கேஷனுக்கு போய் இந்த வீட்லேயே போய் நாங்களே பழக்கம் ஆயிட்டோம். என்ன சொல்கிறது, ஷூட்டிங்க்கு முன்னாடி எந்த இடம் என்ன ஸ்டேஜிங் என்ன ஹிச்காக் சொல்கிற மாதிரி ஸ்பாட்டில் போய் யோசிக்கிறத விட எனக்கு முன்னாடியே கிளியராக இருந்துக்கிறது பெட்ரூம். ஒன்று சொல்லுங்கள், இப்போது இந்த ரூம் ஒரு சின்ன ரூம், ஒரு காம்பேக்ட் ரூம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இது ஒரு விண்டோ இருக்குது. அதை எப்படி இந்த சீனில்
யூஸ் பண்ணீங்க? அந்த விண்டோவிலிருந்து அவன் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணியிருப்பான். அந்த விண்டோவில் அந்த லைட்டோட இது இருக்கும், அந்த புல் அங்கே பின்னாடி ஆடிட்டு இருக்கிறது இருக்கும். அந்த இன்னொன்று சவுண்டில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்தாரு அந்த சீனை ரூபன். இங்கே முன்னாடி நாங்கள் அதை வச்சுருந்தோம். அந்த அது என்னங்க அது பேர், அந்த ஒன்று ஆடிட்டு இருக்கும் தெரியுமா உள்ள, அந்த கிளிங் லிங் லிங் லிங்னு ஒரு வின் சைம்ஸ் இருக்கு இல்லையா, வின் சைம்ஸ் மாட்டியிருந்தோம். ஆனால் அந்த வின் சைம்ஸோட இதை சவுண்ட் டிசைனில் படம் த்ரூ அவுட் அப்படி கொண்டு வந்தோம்னா அவங்க இருக்கிற சீன்லலாம் வின் சைம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். கிரவுண்டில் வின் சைம்ஸ் வரும், அந்த பொண்ணு திட்டிட்டு போகிறாள் அவனை, கரெக்டாக போனதுக்கப்புறம் அந்த வின் சைம்ஸ் அப்படியே ஸ்டாப் ஆகும். இதெல்லாம் என் ஐடியா கிடையாது, ரூபனோட ஐடியா. சவுண்ட் டிசைனர் பண்ணது. அவர் வந்து அதை பார்த்தோன்னே அந்த வின் சைம்ஸ் வந்து ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது அவரோட. அண்ட் இவங்க 2 பேர் ரூமில் அது இருக்கிறதுனால இவங்க 2 பேரோட கனெக்டாகவும் அது இருக்கு. ஆமாம், வின் சைம்ஸ் இருக்கணுங்கிறது வந்து இவன் சினிமாட்டோகிராஃபர் அவங்கள பேசி வச்சது, ஓகேவா, வின் சைம்ஸ். ஆனால் அதை இப்படி அதுக்கு ஒரு டிசைனே கொடுத்தது வந்து ரூபனோட ஐடியா. நைஸ். இதில் பல சூப்பர் மேட்டராக இருக்குது. என்னமோ யோசிப்பாங்க எல்லாமே நம்ம ஒரு பார்ட் இதில். இல்லை இது சூப்பர் மேட்டராக இருக்குது ஆக்சுவலாக. எனக்கு இப்போ கான்வர்சேஷன் பேசணும், சவுண்ட் டிசைன் வரைக்கும் பேசணும், பட் சீன் எடிட்லாம் பண்ணி முடித்த பிறகு மியூசிக் எனக்கு வைஷாக்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இந்த சீனுக்கெல்லாம் நாங்கள் ரீரெக்கார்டிங் ஒரு வருஷன் கொடுத்ததுலேருந்து மாறாத சீன்ஸ் இது ஒன்று. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அதாவது கியூ பாயிண்ட்ஸ் 1-2 தடவை மாற்றிருப்போம் நான் நினைக்கிறேன். இதில் மியூசிக்காக என்னென்னா ஒரு பாட்டு லவ் சாங் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தார். அந்த தரரரேரா அப்படி ஒரு மியூசிக் வரும் இல்லையா, அந்த ஃப்ளூட்டில் ஒன்று வரும். அதுதான் ஃபஸ்ட்டு அவங்க கட்டி பிடிக்கும் போதும் வரும், இங்கேயும் வரும். அண்டு த்ரூ அவுட்டாக அந்த அவங்க 2 பேரும் பிரியும் போதும் அந்த இடம் வரைக்கும் அந்த ஒரு மியூசிக்கில் ஒரே இதாக அவர் வச்சுருந்தார், கண்டினியூஷன். ஆமாம், அந்த இது வச்சுருந்தார். அண்டு அவர் வந்து ரொம்ப மினிமலாக மியூசிக் யூஸ் பண்ணியிருந்தார் இந்த சீனுக்கு. என்னென்னா அந்த 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 சார்ஜின் வரும்போது மட்டும் அந்த ஒரு கிட்டார், ஒரு சின்ன கிட்டார், இதுதான் பெரிய இதெல்லாம் இல்லை. அது வந்து அந்த ஒரு கிட்டார் ஒரு மாதிரி இது ஃபுல்லாக என்ன சொல்கிறது, அது அபஸ்வரத்துக்கு போய் அப்படியே நிற்கும். அந்த அந்த ஃபுல் இதுவும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு அப்புறம் இதாகும். அப்புறம் அந்த டவுட் இருக்கும்போது சின்ன மியூசிக் இருக்கும், அந்த பொண்ணு வேணுமா குழந்தை வேணுமா வேணாமாங்கும்போது. அப்புறம் திரும்பவும் வந்து ஒரு அந்த அந்த டியூனே ரீஇன்ஃபோர்ஸ் ஆகி முடியும், அந்த தரரா அந்த இதுவே ரீஇன்ஃபோர்ஸ் ஆகி முடியும். ரொம்ப அழகாக ஸ்ட்ரக்சரில் பண்ணியிருந்தார். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் மியூசிக்கே இருக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னா. அது வந்து அதுதான் சொல்கிறேன், வைஷாக் வந்து அதில் அவர் ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவாரோ அப்படின்னு நான் நினைக்கிறதுக்கு ஆயிடுவார். சும்மா கிண்ட வைஷாக் கேட்டி சொல்கிறேன். ஒரு பயங்கரம் ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து அவர் ரொம்ப அவருக்கு அவர் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ்னாலே என்னன்னு தெரில, ரொம்ப என்ன சொல்கிறது ஓப்பனாக இருந்தார். நிறையா பல தடவை நிறையா மாற்றி திரும்ப ஃபர்ஸ்ட் இருந்துக்கே வந்திருக்கிறோம். நிறைய நடக்கல. இந்த சீன் ஒரே வருஷம் தான். ஸோ ஒரு பாயிண்ட் வரைக்கும் சைலன்ஸ், அங்கேருந்து லேசாக மியூசிக் ஸ்டார்ட் ஆகுறதுக்குள்ள அந்த சைலன்ஸ் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்களா? அது அப்படி தான் இந்த சீன் டிசைன் இருந்துச்சு. ஆனால் நான் அவர்கிட்ட அது அப்படி நான் தான் சொன்னேன், ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் சொல்லலாம் மாட்டேன். நான் அவர்கிட்டே சொல்லுவேன், நான் இந்த மாதிரி மியூசிக் வச்சு கொடுங்க, நான் கொடுக்க மாட்டேன். நான் ஒன்று வச்சு தான் பண்ணியிருந்தேன். ஆப்வியஸ்லி ஏதோ மியூசிக் வச்சு தானே கட் பண்ணியிருப்போம், கரெக்ட், ஏதோ ஒரு வச்சு தான் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுறாங்களான்னு தான் நம்ம பார்ப்போம்ல. ஸோ அந்த நாங்கள் பண்ணதோட பெட்டராக பண்ணியிருந்தார் வைஷாக். அந்த ரெஃபரன்ஸை நீங்கள் கம்போசர் நான் அனுப்ப அவர் அனுப்ப சொல்லுவார், நான் அனுப்ப மாட்டேன். நான் அதை அனுப்புகிறேன் தலைவா, அப்புறம் அனுப்புகிறேன் தலைவா. ரொம்ப டைட் சுச்சுவேஷன் போகும்போது தான் நான் ரொம்ப நெக் டு நெக்காக இருக்கும்போது சில சமயம் அனுப்பியிருக்கேன். மற்றபடி நான் அனுப்பவே மாட்டேன். ஏன்னா அது என்ன அவங்க என்ன கொண்டு வராங்க டேபிளுக்குன்னே தெரியாதுல்ல அவங்களுக்கு என்ன. ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும், எனக்கு நான் பார்க்குறதே கொடுக்கறதுக்கு நானே இருக்கனே, அப்புறம் எதுக்கு மியூசிக் டைரக்டர். ஓ ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ராஜேஸ்வர் ஷூட் பண்ணி எடிட் பண்ண ஒரு சீனை வைசாக் பார்க்கும்போது அவருக்கு என்ன வருது, அதனால தான் நான் ஒரு மியூசிக் டைரக்டர். அப்படிதான் இப்போ நீங்கள் வந்து அவரும் மியூசிக் அவரும் ஒரு ஒரு டைரக்ஷன் ஒன்று கொடுக்கணும்ல. அதனால நான் பெரும்பான்மையாக ஐ டோன்ட், எனக்கு ஐடியாஸ் இருக்கிற இடத்த நான் ரொம்ப ப்ரிசைஸாக நம்ம நினைக்கிறதுலேருந்து ரொம்ப வேற போகிறாங்கன்னா சொல்லிடுவேன். அதனால தான் டூ அண்ட் ஃப்ரோ அதிகமாகும். அவருக்கு வேலை அதிகமாகிறது என்னென்னா, ஃபஸ்ட்டே இதுதான் சொல்லிட்டேன்னா அவரே இதுதான் சொல்லிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு. பட் எனக்கு இந்த மாதிரி சில விஷயம்லாம் மிஸ் ஆயிருமோங்கிறதுனால தான். எடிட்டில் சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் கடைசியில் ஆட் பண்ணது தான். நாங்கள் ஸ்பேஸ் இல்லாமல் ரொம்ப நெருக்கமாக எடிட் பண்ணியிருந்தோம். அந்த பொண்ணு அப்படி பார்த்துட்டு அவன் இது சொன்னதுக்கப்புறம் ப்ரெக்னன்சின்னு சொன்னதுக்கப்புறம் இப்படி திரும்புவா, அதெல்லாம் ரொம்ப லேட்டராக ஆட் பண்ணோம்.
அதெல்லாம் தான் ஒரு எடிட்டரோட என்ன சொல்கிறது, கண்ணனுமே எங்கே ரொம்ப நெருக்கமாக வெட்டணும் அப்படிங்கிறதுல மட்டும் இல்லை, ரொம்ப எமோஷனில் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ஆர்கியூ பண்ணுவாங்க. ஸோ இந்த ஷார்ட் இருக்குல்ல, நீங்கள் லேட்டராக மறுபடியும் ஆட் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ ட்ரிம் பண்ண வேணாம், இந்த மொமெண்ட் வேணும், ப்ரீதிங் ஸ்பேஸ் வேணும், அந்த இடத்துக்கு மொமெண்ட் வேணும்னு. ஏன் வேணும்? அதுதான் அது என்னன்னா அந்த எமோஷன் ரிசீவ் ஆகிறதுக்குள்ள அந்த மொமெண்ட்டில் நம்ம இருக்கிறதுக்குள்ளே கடந்து போகிற மாதிரி வெட்டிடுவோம். ஸோ ஆடியன்ஸ் அதை ப்ராசஸ் பண்ணணும். ஆமாம். இன்னொன்று அந்த அந்த கான்வர்சேஷனுக்கு அது கேள்வி மாதிரி, டயலாக் இல்லாமல் அது பதில் மாதிரி இல்லையா? ப்ரெக்னென்ட் பார்க்குறா, அவன் வந்து இப்படி திரும்புகிறாங்கிறது இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த அது டயலாக் இல்லாத ஒரு கான்வர்சேஷனே நம்ம ஒரு மொமெண்ட்டே மிஸ் பண்ணியிருப்போம், இல்லை அது இன்னும் மோர் லைவ்ல இருக்கிறத மிஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது தான். ஓ நைஸ். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் சீன் இது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், நீங்கள் இதை வந்து ஃபேவரட் சீன் சொன்னதுதான் எனக்கு ரொம்ப ஃபேவரட் சீன் அது. ஓகேவா, உங்கள் டீமில் நிறைய பேர்த்துக்கு ரொம்ப ஃபேவரட் சீன் அது. எனக்கு நிறையா சீன்ஸ் ரொம்ப நம்ம கிட்டத்தட்ட நினச்ச மாதிரி எடுத்துட்டோமோ அப்படிங்கிறது இருக்குது. நிறைய சீன்ஸ் அப்படி நினச்ச மாதிரி எடுக்கலையேங்கிறதும் இருக்குது. பட் இந்த சீன் வந்து ரொம்ப ஃபேவரட் சீன். ஏன்னா நம்ம இப்படி தானே டிசைன் பண்ணோம், ஃபஸ்ட்டாக நம்ம இதுதான் எடுத்தோம், இது ரொம்ப முக்கியமான சீன், இது ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, அது எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா வந்திருக்கு இந்த சீனில். தேங்க்யூ ஸோ மச் ராஜேஸ்வர். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தட் ஒன் சீனில் குடும்பஸ்தன் இந்த சீனை டிஸ்கஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். மாதேவன், ஐ நோ ஹிம் ஃபார் அ லாங் டைம். அவர் என்ன பண்ணாலுமே வந்து அதில் வந்து ஒரு குவாலிட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஆஸ்பயர் பண்ணுவார். ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு எம்பவர் டீம் அண்ட் மாதேவன்.